நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் adisil நிகழ்ச்சியில் மீதமாக போன இட்லியிலிருந்து ஒரு டேஸ்டியான ரெசிபி செய்யலாம். இப்போ நாம் இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் 15 இட்லிக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். இட்லி, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொரித்த காய்ந்த மிளகாய், 2 தொடக்கம் 3 குடமிளகாய், 2 பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். நான் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது கூடவே இட்லி பொரிக்க தேவையான அளவு ஆயில். ஃபர்ஸ்ட் நாம் இட்லியை இப்படி கட் பண்ணிக்கணும். ஒரு இட்லியை 4 பீஸாக வெட்டிக்கணும். அப்புறம் ஒரு பேன் எடுத்து இட்லியை பொரிச்சுக்கலாம். இட்லி பொரிகிற நேரத்தில் நாம் தேவையான பொருட்களை கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டிக்கணும். இதை மாதிரி குடமிளகாயும் பெரிய துண்டுகளாக வெட்டிக்கணும். இட்லி பொரிஞ்சதும் எண்ணெயை வடித்து எடுத்துக்கணும். அப்புறம் பூண்டை இப்படி சிறிய சிறிய துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். இப்போ நாம் நம்மளோட ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் பேன் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நாம் வெட்டி வச்சிருக்கிற பூண்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற பொரித்த காய்ந்த மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக வதங்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி வார அளவுக்கு வதங்கினா ஓகே. அது கூடவே குடமிளகாயும் போட்டுக்கலாம். இதுவும் ஃபுல்லாக வதங்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதால அளவாக சேர்த்துக்கணும். இப்போ இதில் நாம் பொரிச்சு வச்சிருக்கிற இட்லியை சேர்த்துக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதும் நாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று சேருற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ
இப்போ நம்மளோட டேஸ்டியான இட்லி ரெசிபி ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. Jinnu